வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டூடிய மேட்ச். இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துக்கிட்டு உட்காந்துருந்துருக்காங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை நம்ம குறிப்பிட்டு குறை சொல்ல முடியாது. ப்ளஸ் நிறைய பிளேயர் நிறைய தவறுகள் செஞ்சுருக்காங்க. அது இந்திய அணி ஸ்டார்டிங்கில் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் ஆனால் சொதப்பல் எங்கே அது ஆரம்பிச்சது, எதனால இந்திய அணி தோத்தாங்க, எதனால இங்கிலாந்து ஜெயிச்சாங்க, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் ஒரு குருசியல் மேட்ச். இந்திய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இடியை தலையில் இறக்கிட்டாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரீஸை தட்டி தூக்கிடுவாங்கன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு பெரிய அதிர்ச்சி இந்திய ரசிகர்களுக்கு இந்திய அணி கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ப்ளஸ் அப்படி என்னதான் இந்த மேட்ச்ல நடந்தது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டூடைய மேட்ச் பார்த்தீங்கன்னா சோஃபியா கார்டன் இந்த கிரவுண்டில் தான் நடந்தது. இதில் டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து முதல்ல நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு டிசிஷன் எடுத்தாங்க. ப்ளஸ் அந்த இடத்துலயே நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி ஆகணும். ஏன்னா டாஸ் இந்த வெனியூ பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சு நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சூப்பராக ஆரம்பிச்சாங்க. எஸ்பெஷலி சுபன் கில், ரோஹித் சர்மா. சுபன் கில்ல பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் போன மேட்ச்ல எப்படி ஆடினாரோ ப்ளஸ் அதே மாதிரி இந்த மேட்சும் ஒரு அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ப்ளஸ் நல்லா இருந்தது. ஆனா இன்சியலாவே பார்த்தீங்கன்னா குயிக்காவே ரன்ஸ் தேவை இந்திய அணிக்கு. இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் குயிக்கா ரன்ஸ் தேவை அப்படிங்கிறதுனால சுபன் கில் ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா குயிக்காவே தனது விக்கெட்டையும் லூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. 40 ரன் 44 ரன் இருக்கும்போது ப்ளஸ் அவரோட விக்கெட்டை இழந்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி பொறுப்பை உணர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோரை அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அந்த இடத்துல ரோஹித் சர்மா ஒரு கட்டத்தில் அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் விராட் கோலியும் இந்தியனையை தூக்கி நிறுத்தினாங்கன்னு சொல்லணும். இவங்க பார்ட்னர்ஷிப் சூப்பராக போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் ஆஃப் செஞ்சுரி அடிக்கிற, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விராட் கோலி ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறன்ட்டு ஸ்கோர் சூப்பராக போயிட்டு இருந்தது. 178 ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே விலகல. வெறும் 3 விக்கெட் தான். ப்ளஸ் இந்தியா சூப்பராக இருந்தாங்க 30 ஓவர் வரைக்கும். அதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சது. விராட் கோலியோட விக்கெட்டு அந்த கட்டத்தில் இழக்கிறாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்த பேட்டர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கூட சப்போர்ட் பண்ணி நிற்கவே இல்லை. வந்தவங்க எல்லாம் சொற்பரன்ல 1 2 3 அப்படி பாடு விக்கெட்டை இழந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வெறும் 54 ரன்னுக்கு 55 ரன்னுக்கும் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் டோட்டலாகவே காலி. இந்தியா 233 ரன்னுக்கு ஆல் அவுட். கடைசியில் பும்ரா கொஞ்சம் அப்படி இப்படின்னு அடித்ததுனால பார்த்தீங்கன்னா இந்தியா 233 ரன் அடித்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 234 அப்படிங்கிற டார்கெட் நோக்கி ஆட ஆரம்பித்த இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நம்ம பவுலர்களை அட்டி மேல் அட்டி இறக்குனாங்கன்னு சொல்லியோனும். மொத பாலையும் பார்த்தீங்கன்னா பென் டக்கரோட விக்கெட்டு, அதுக்கப்புறம் ஜேக்கப் பத்தலன்ட்டு ப்ளஸ் வரிசையாக வந்த பேட்டர்ஸ் எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு தூக்குனாங்க. 125 ரன்னுக்கெல்லாம் 5 விக்கெட் இழந்து இங்கிலாந்து தடுமாறுறாங்க. அப்போ இந்திய ரசிகர்லாம் பயங்கர சந்தோஷமா இருந்திருப்பாங்க. 125 ரனுக்கு 5 விக்கெட் போயிடுச்சு. இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நமக்கு தான் இந்த சீரீஸ் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல மனுஷன் ஜோ ரூட்டும் வில் ஜாக்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிட்ட செட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம இந்திய பவுலர்களால் உடைக்க முடியாமல் தடுமாற ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் வில் ஜாக்ஸோட விக்கெட்டை எடுத்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் நிதானமாக நின்று விளையாடி அழகாக ஸ்கோரை எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் ஈஸியாக இந்த பார்த்தீங்கன்னா 44 ஓவர்லேயே இந்த மேட்ச் அவங்க ஈஸியாக சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லலாம், ஜோ ரூட் 99 ரன் அடிச்சிருக்காரு. அந்த ஒத்த ஆள் மட்டும் அடிச்சிருக்காரு. மற்றபடி எல்லாருமே சொற்ப ரன்ல விக்கெட் இழந்தாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்தியா இன்னைக்கு இக்கட்டான இந்த இப்போ 1-1 இப்போ சீரீஸே வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இந்தியா இந்த ஒரு கண்டிஷனுக்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டோம். ப்ளஸ் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருந்தா சீரீஸ் அழகாக தள்ளி தூக்கிட்டு போயிருக்கலாம். இப்போ ஆளுக்கு 1-1 அப்படிங்கிறனால இந்த சீரீஸ் இப்போ இந்தியாவுக்கு பெரிய தலைவலி ஆக போகுது. ஆல்மோஸ்ட் T20 சீரீஸ் விட்டுட்டோம். இப்போ ஓடிஐ சீரீஸும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இப்போயும் விட்டுருக்கோம். ப்ளஸ் ஈஸியாக அடுத்த மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்க போகுது தெரியல. அது நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில இப்போ நம்மளே போய் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி ஆகணும். இந்த மேட்ச் நம்ம தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டுங்க. 180 ரன் வரைக்கும் 3 விக்கெட் இருந்த இந்தியா டக்குன்னு ஒரு 50 ரன்னுக்கு 7 விக்கெட் இழந்தாங்க. அந்த இடத்துல பெரிய மைனஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் அண்டு வில் ஜாக்ஸ் அதோட பார்ட்னர்ஷிப் பிரிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா 125 ரனுக்கு 5 விக்கெட் எடுத்த இந்தியாவால் அந்த ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா ஈஸியாக மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். அங்கேயும் ஒரு பெரிய தவறு.
இந்தியா இன்னும் ஒரு 40 ரன் 50 ரன் கூடுதல் அடிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக இந்த மேட்ச் நம்ம இந்தியா கையில் தான் இருந்திருக்கும். ப்ளஸ் இந்த மேட்ச் தோற்றதுக்கு காரணம் எல்லாமே நம்ம இந்தியாவை தான் சொல்லியானோம். பேட்டிங் பவுலிங் 2 விஷயத்துலையும் சில தவறுகள் பண்ணது இந்தியாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவை இந்த மேட்சை லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மேட்ச் இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு, என்னென்ன காரணமாக வேறு ஏதாவது காரணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் அதையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.